இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர் அனைவரும் வங்கியின் உரிமையாளர்கள். விருத்தாசலத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி கிராமத்தில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் 33வது வங்கியின் கிளை அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் கூட்டுறவு நலத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு பேசியதாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் நலன் கருதி அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வகையில் பல்வேறு சீரிய திட்டங்களை அறிவித்து செம்மையாக செயல்படுத்தி வருகிறார்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தொழில்துறை, கல்வி, வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சியை மேம்படுத்திடும் வகையில் பிற மாநிலங்களை காட்டிலும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். விவசாயிகள், சிறு தொழில் புரிபவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாலையோர வியாபாரிகள் போன்ற அடித்தட்டு மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் நிதி வசதியை வழங்கி அவர்களின் பொருளாதாரம் மேம்பாடு அடைய வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டுறவு சங்கத்திற்கென தனிப்பட்ட உரிமையாளர் இல்லாத நிலையில் இச்சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் இதன் உரிமையாளர் ஆவர். கூட்டுறவுத்துறை மூலமே குடும்ப அட்டை தொடர்பான மாதாந்திர குடிமைப் பொருட்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. கூட்டுறவுத்துறை மூலம் கடனுதவிகள் பெறுவது மட்டுமன்றி சேமிப்பு கணக்கு தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மாத ஊதியம் பெறுவோர் மகளிர் கடனுதவி, சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் முனைவோர் கடனுதவி, சிறு வணிக கடனுதவி, பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன் உள்ளிட்ட தனிநபர் கடன் உதவிகள் என 55 பயனாளிகளுக்கு ரூபாய் 32,71,365 ரூபாய் மதிப்பீட்டிலும், 2 மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 18,21,600 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 57 பயனாளிகளுக்கு 50,92,965 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்ற ஊடகங்கள், பத்திரிகைகள் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களிலும் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் என்று பாராட்டுகிறார்கள். அத்தகைய பாராட்டுகளுக்கு முதலமைச்சருடைய தலைமை பல்வேறு துறைகள் இருக்கிறார். அதில் ஒரு துறை தான் இந்த கூட்டுறவுத்துறை. இந்த கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் மக்களுடைய, குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு கருவி என்றால் அது மிகையாகாது. அதிலும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள், சிறுதொழில் செய்பவர்கள், விதவை தாய்மார்கள், சகோதரிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தெருவோரங்களில், சாலையோரங்களில் சிறு வணிகம் செய்யக்கூடியவர்கள், நடைபாதை வியாபாரிகள் என்றெல்லாம் யார் யார் அடித்தட்டு மக்கள் என்று கருதப்படுகிறார்களோ அத்தகைய அடித்தட்டு மக்களுக்கு உதவுகின்ற, அவர்களுக்கு தேவையான நிதி வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை பொருளாதாரத்தை உயர்த்துகின்றதற்கு ஒரு முக்கியமான துறைதான் இந்த கூட்டுறவுத்துறை என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில்
செய்வோம். அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு தேவை. ஏதோ கடன் வாங்குறதுக்கு மட்டும்தான் கூட்டுறவு வங்கிகளுக்கு சங்கங்களுக்கு வர வேண்டும் என்பதல்ல. உங்களுடைய சேமிப்புகளையும் இந்த வங்கிகளில் நீங்கள் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை கணக்கு கூட்டுறவு வங்கிகளில் இல்லாதவர்கள் புதிய கணக்குகளை கூட்டுறவு வங்கிகளில் தொடருங்கள். பிற வங்கிகளில் தரக்கூடிய வட்டித் தொகையை விட கூடுதலான வட்டியை உங்களுடைய வங்கியான இந்த கூட்டுறவு வங்கி உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வங்கி வளர வேண்டும். கடன் பெறுவதற்கு மட்டுமல்ல, 1 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் என்றால், உங்களை போன்றவர்கள் நீங்கள் தருகின்ற வைப்புகள் மூலமாக, நீங்கள் வைக்கின்ற டெபாசிட் மூலமாகத்தான் அந்த கடன்களை மீண்டும் உங்களுக்கு தர முடியும். ஆக இந்த வங்கி வளர்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரம் வளர்வதற்கு இந்த வங்கியின் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நான் இந்த நல்லதை தெரிவிப்பதோடு, அந்த நன்றி எங்களுக்கு தெரிவிப்பதற்கு பதிலாக இந்த வங்கியின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகள் இங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், சிறு தொழில் செய்பவர்கள்,